பலன் அவர்களுக்கும், இரண்டாம் இடத்தில் கண்டக்டர் இலெக்ஷன் ஸ்டாஃப் அனைவரும் அவர்களுக்கும், மூன்றாவது இடத்தில் நமக்கு போர்ட்வால் பைரவபுரம் பைரவபுரம் 11-13. தனியா கூப்பிடுறோம். ஹாய் ஹாய். யாரு கோச்சா? வணக்கம் ஜி, வணக்கம் ஜி. கோச்ச மறக்க மாட்டீங்க போல. இது 3 நிமிடம் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. இந்த இறுதிப் போட்டியில் முதலாம் பரிசை முருகாடு 4-1. வான் உயர பறந்து அடித்தார் இந்த பந்தை. யாராலும் தடுக்க முடியவில்லை. 9-all. மருதாடு அணியினர் முதல் பரிசை தட்டி சென்றுள்ளனர். மருதாடு அணி Drugs are like knife which kills your entire life. Let's make a difference. Don't get any drug addiction. இதனைத் தொடர்ந்து நமது நிறுவனத்தின் HSED திரு கோட்டா ராஜசேகர் அவர்களை நல்லுரையாற்ற அழைக்கிறோம். ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு வந்துட்டு பசங்கள்லாம் இல்லை, ஒரே ஒரு இளவரசி. அடுத்து ஒரு ராஜாவான்ட்டு யார் இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இளவரசி கல்யாணம் வைக்கிறது தான் ராஜா. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு சுயம்பரம் நடத்துகிறான் அப்படின்ட்டு இது பண்ணுறாரு. பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு போட்டியை வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. என்ன போட்டி? கோச்சிங் கொடுத்துட்டுருக்கோம். லீக் இப்போ தான் ரீசெண்டாக முடித்தோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்துட்டு இப்போ இது கண்டினியூ பண்ணியிருக்கோம்.
ட்ராக் வந்துட்டு we have spent about 80 lakhs rupees. இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக இல்லை, இங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுக்காக தான் வந்துட்டு உருவாக்கியிருக்கோம். நீங்கள் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நாங்கள் இந்த கேலரியை வந்துட்டு ஒரு 7-8 years பிஃபோர் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இது பண்ணோம், பார்த்தா பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால வந்துட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கிடந்த ஒரு 1.5 வருஷமாக நாங்கள் இது ஸ்டடி பண்ணோம். எந்த அளவுக்கு அண்டிலேஷன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வாட்டர் ஸ்டாக்னேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு இது பொதுமக்கள் பயன்பாட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பொதுமக்கள் எல்லாருக்கும் சொல்லி இது நீங்கள் இன்னும் நல்லா யூஸ் பண்ணாதான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் அவரை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் திரு ஜீவராஜ் அவர்களை நல்லுரையாற்ற அழைக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் இந்த விழாவில் கூடியிருக்கும் அவர் ரெஸ்பெக்டட் சப் கலெக்டர் மேடம் மற்றும் மாவட்ட டிஎஸ்ஓ சார், இருக்க அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். டயத்தை அதிகமாக எடுத்துக்கல, நான் இது ஸ்போர்ட்ஸ் விழாவை 5வது முறையாக கலந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் 5 தடவை தான் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கிறேன். அதில் இதுவும் ஒன்று. இந்த செய்யாருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு உதவி ஆய்வாளராக வேலை செஞ்சேன் இந்த ஏரியாவில். அப்போது இங்கே கிரவுண்டு அதிகபட்சமாக ஒரே ஒரு கிரவுண்டு மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி விளையாண்ட எல்லாருமே அருமையாக விளையாண்டிங்க, 2 டீம் விளையாண்டிங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி கமெண்டேட்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் மறக்கவே முடியாது, ரொம்ப அழகாக பண்ணாங்க. அந்த ஒவ்வொரு இதுக்கும் வானுயர அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழைக்கிறோம். உங்கள் டைமை நான் அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியுமா என்னன்னு தெரியல, அதை மட்டும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம மினி ஸ்டேடியம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் தான் இது டெவலப் பண்ணாங்க. ஸோ நம்ம 234 தொகுதி இருந்தது. அத்தனை தொகுதிக்குமே ஃப்யூச்சரில் எல்லா தொகுதிக்கும் ஒரு ஸ்டேடியம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் இந்த ஸ்டேடியம் செய்யாருக்கு வந்தது. இது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே எந்த ஸ்டேடியம் எடுத்துகிட்டு போனாலும் அதில் ஒரு டேரிஃப் இருக்கும். ஒரு மினிமம் பேலன்ஸாவது மினிமம் அமௌண்ட்டாவது நம்ம பே பண்ணி அதை பயன்படுத்துகிற மாதிரி. ஆனால் அந்த மினி ஸ்டேடியத்தில் மட்டும் எந்த ஒரு டேரிஃபுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய டெவலப்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஃப்ரீயாக கட்டப்பட்ட அரசு ஸ்டேடியம் இது. ஸோ இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து வருஷத்துக்கு 15லேருந்து 20 ஸ்டேடியம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம டெவலப் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ஸ்டேடியம் கட்டப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 50% ஸ்டேடியம் தமிழ்நாட்டில் இன்னும் ப்ராசஸிங்கில் இருக்குது. இந்த வருஷம் 14 ஸ்டேடியம் நம்ம கட்ட போகிறோம். நன்றி. நன்றி சார். பல்லவி வர்மா IAS அவர்களை நல்லுரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். First we'll have a clap for these lovely girls who played really well. For all of them. Congratulations to the winning team as well as the opposite team. நீங்க நல்லா ப்ளே பண்ற. Very very good you all played. Very very nice match. ரொம்ப tough competition. I don't have much to say. First of all, I would like to thank Cheyyar SEZ Developers, Lotus Footwear Industries, East Wind Footwear Company. The ground they had developed the ground. For that, thank you so much. 9 standard, 10 standards, they are in the growing age. If you put them in such activities, it will be very beneficial for them. Like these young girls are there, they're running now. So in the young age, if they start, it will be very very good for them. And as sports officer has said that Nariya scholarships irka, Nariya sports facilities. How many of you have gone and visited Tiruvannamalai Sports Stadium? எத்தனை பேர் திருவண்ணாமலை ஸ்டேட் ஸ்டேடியம் பார்த்தாச்சு? எல்லாருமே. ஹாஸ்டல்ஸ் எவ்ரிதிங். No, stadium okay. Hostels facilities and everything நீங்க பார்த்தாச்சே? ஹாஸ்டல்ஸ் என்ன மாதிரி இருக்கு, என்ன facilities இருக்கு அங்கே? நீங்க
மேடம் செய்யார் வந்து என் பொண்ணு SDAT திருவண்ணாமலை படிச்சுட்டு 3 லட்சம் பிரைஸ் வாங்கினா மேடம். கோல்டு மெடல் வாங்கலாம் 100 மீட்டர். Ure person will clap for that, but we want more. We want more from Cheyar. Sir said no. Archana is there from Tiruvannamalai. So andamari in few years, maybe after 5 years, 10 years, we should have someone from Cheyar. Like Cheyar le idu athlete irukka, national level athlete, international level athlete. Adamari we should have from Cheyar. Like someone from you can come and become national level athlete, international level athlete, right? Ma'am, there is only women for Sports Development Authority. Okay. There is no facilities for men to participate in SDAT. In Cheyar? No, Oh, sorry, Tiruvannamalai. Tiruvannamalai. Okay. We don't have enough people to go and approach SDAT where in Tiruvannamalai. கிருஷ்ணகிரி, நெய்வேலி, Yes. திருநெல்வேலி, மதுரை. Let them tell. No. They can search, but it would be good if we can have a camp for them so that they are better informed. Yes, ma'am. In village side, we don't have any coaches to coach. Yeah. If the good player is go and approach SDAT means they will select. What about the people who are in the village? We don't have enough. We don't have any coaches. I finished MPEd and NIS. I don't have opportunity to coach. We have to consider village people to participate in sports. We can have some information dissemination or a project, normal information dissemination we can have, like in the Mari it is happening, right? Come. ஸ்போர்ட்ஸ் என்ன NISன்னு தெரியுங்களா? அது மூலியமா நம்ம வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்லி ஃபார் த PETs, அவங்க பர்பஸ்க்காக மட்டுமே. ஏன்னா PETs தான் எங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரென்த்து. ஏன்னா இன்னைக்கு வந்து SDAT ஸ்டாஃப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கோச்சஸ் அவ்வளோதான் அதிகபட்சமாக இருப்பாங்க. அதில் ரெகுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 கோச்சஸ் தான் இருக்கும். ஆனால் PETs வந்து 10,000 அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நாங்கள் அந்த ப்ரோக்ராமே அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அவங்க NIS போயிட்டு படிச்சுட்டு அவங்கவுங்க ஸ்பெசிஃபிக்கோடைய ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் அந்த NISல வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸே வந்து நம்ம கிரியேட் பண்ணது. ஓவரால் இந்தியா, நாட்டு தமிழ்நாடு மட்டும் கிடையாது. ஸோ இங்கே வந்து எங்களுடைய ஃபவுண்டரே வந்து நான் PETஸை தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் மாணவர்களுக்கும் கோச்சிங் கிடைக்கிறதுக்கான முயற்சி வந்து எடுக்கப்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் நிறைவேறும். That's all. ஏன்னா வில்லேஜ் பசங்க வந்து பெரிய லெவல்ல போய் அச்சீவ் பண்ணணும். அதுதான். ஏன்னா யங் ஜெனரேஷன்ல ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களால இப்ப எனக்கு சொல்லி கொடுக்கறது டெஃபினட்டா அதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்கு. இந்த வருஷம் யாராவது ஃப்ரீயா NIS படிக்க போன யாராவது PETs இருக்கீங்களா? Sir, I finished NIS, sir. I want to join regular NIS. If possible, you can guide me. I am in ரெகுலர் NIS வந்து நம்ம வந்து ஒரு சர்டன் கிரைட்டீரியா கொடுத்திருக்கோம். அந்த கிரைட்டீரியா தாண்டி That is what I'm saying. These people don't have information. What is the criteria? What is the process? That's why I told goes to the SDAT website. Everything you asking how many questions, everything and the answer will. Ma'am, one more. Here, I think the entire team, all the teams are playing in the morning. You guys are playing, right? Yes. So clap for you guys. Okay. Keep playing. Do well. All the best. Thank you, ma'am. நன்றி மேம். அடுத்ததாக K. ஜெகநாதன் பிசிக்கல் டைரக்டர் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக தில்லிராஜன் பிசிக்கல் டைரக்டரை அழைக்கிறோம். தில்லிராஜன் அவர்களை அழைக்கிறோம். பிரபு அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக முருகானந்தம் பிசிக்கல் டைரக்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்ததாக பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக ஏழுமலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஏழுமலை பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக வெங்கடேசலு அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக கோதண்டராமன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக கோதண்டராமன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக சதாசிவம் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக சரவணன் அவர்களை அழைக்கிறோம். அவரைத் தொடர்ந்து ஜெயகாந்தன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக சோமநாதன் அவர்களை அழைக்கிறோம். அவரைத் தொடர்ந்து சுரேஷ் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரைத் தொடர்ந்து ரகுராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சேட்டு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சேட்டு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக கோவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக தங்கவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வலதுபுறமாக இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Officials and directors, please come down in right side of the stage. அடுத்ததாக தங்கவேல் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக திரு சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு யுவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you, sir. விளையாட்டின் மேல் K. Pritika Devi, third place. அதனைத் தொடர்ந்து 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் $200 meters, first place T. Yalini, second place B. Janani, third place P. Vishnupriya. தொடர்ந்து குழு விளையாட்டு போட்டியாக கையுந்து பந்து வாலிபால் போட்டியில்
வாலிபால் போட்டியில் 4வது இடம் பிடித்த PMR நார்த் கிங் அணியினர் அனைவரும் மேடைக்கு வந்து சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். PMR நார்த் கிங் 4th place வந்துட்டாங்க பாருங்க. சிறப்பு செய்யப்படும் தேவதாஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். நன்றி. 4th place பெரணமல்லூர் நார்த் கிங்ஸ் வந்து தம்பி எல்லாரும் அந்த 12 பேர் வந்துருங்க. செய்யார் தம்பி இந்த பக்கம் வந்துருங்க. அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் வந்துருங்க. தேங்க்யூ. வாங்கி தொடர்ந்து யார் பைரவம் அவர்களுக்கான சொற்கொள்கையும் இப்பொழுது வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வெற்றியை தொடர்ந்து வெற்றியை 2 புள்ளிகளில் தவறவிட்டு 2ஆம் இடம் பிடித்த வெற்றியை 2 புள்ளிகளில் தவறவிட்ட பைரவபுரம் அணியினருக்கு நம்மளுடைய பலத்த கலவரை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த பரிசினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெரும் முயற்சிக்கு பிறகு முதலிடம் பிடித்த மருதாடு அணியினரை பல்லவி வர்மா IAS அவர்கள் அனைவருக்கும் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். மிக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி முதலிடம் பிடித்த மருதாடு அணியினருக்கு சௌபாக்கியா மிக்சியானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செய்யா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.